அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான குருவின் பகை கிரகமாக கருதக்கூடிய சுக்கிரன் இன்று முதல் மிகவும் வலுவாக 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் இருந்து விலகி 10ஆம் இடமாகிய கர்மஸ்தானத்திற்குள் நுழைகிறார். அப்படி நுழையக்கூடிய சுக்கிரன் இங்கு நீச்சம் பெற்று சஞ்சரிக்க போகிறாருங்க. ராசிக்கு சமகிரகமாக கருதக்கூடிய சுக்கிரனினுடைய நீச்சம் என்பது மிக பெரிய அளவுல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக நிச்சயம் தனுசு ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது. என்றால் ராசிக்கு அவ்வளவு சகாயமானவராக கருத முடியாதுங்க சுக்கிரன். அப்படிப்பட்டவர் 6 மற்றும் 11ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார். தொழில் ஸ்தானம், கர்மஸ்தானம், ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தில் நுழைந்த சுக்கிரன் இன்று முதல் 21/9/2024 வரை அங்கு வலுவாக நீச்சம் பெற்று சஞ்சரிக்க போகிறாருங்க. அதற்கு பிறகு லாபஸ்தானத்திற்குள் நுழைய இருக்கிறார். எனவே இந்த சுக்கிர பயிற்சி மட்டுமல்ல, அடுத்து வரக்கூடிய சுக்கிர பயிற்சியிலும் தனுசு ராசிக்காரர்களுக்கு மிக சிறந்த மாறுதல் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் உண்டு. ஏனென்றால் சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் ராசியின் அதிபதியான குருவின் பார்வையில் பகை கிரகமாக பார்க்கப்படுகிறார். ஆனால் ராசியின் அதிபதியான குருவை சமகிரகமாக பார்க்கிறாருங்க சுக்கிரன். அது மட்டுமல்லாது ராசியின் அதிபதியான குருவின் மற்றொரு ஆட்சி வீடான மீன ராசி அவரது உச்ச வீடாக பார்க்கப்படுகிறது. எனவே சுக்கிரன் கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அவ்வளவு சிறப்பான நன்மை தர இயலாத ஒரு இடத்தில் வலுவிழந்து நீச்சம் பெறுவது மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் 2, 4, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் நற்பலன்களை அள்ளி கொடுப்பாருங்க. ஆனால் கர்மஸ்தானம், ஜென்மம், அஷ்டமம், விரயம், தைரியஸ்தானம் ஆகிய 3 ஆகிய இடங்களில் அவ்வளவு சிறப்பான நன்மையை எதிர்பார்க்க முடியாது. அதில் ஒரு இடமான கர்மஸ்தானத்தில் நீச்சம் பெற்று சஞ்சரிப்பது என்பது நல்ல மாறுதலையும் முன்னேற்றத்தையும் சிறப்பாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பாக நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது. எனவேதான் தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் தாமாக நடக்க போகும் நல்லவையாக பல நிகழ்வுகள் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் உண்டு. பொதுவாகவே சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகையான தடைகள், தாமதங்கள் அனைத்தையும் விலக்கி நல்ல முன்னேற்றத்தை வலுவாக பெற்று தருவாருங்க. அதிலும் நவகிரகங்களிலே சுகாதிபதி என்று அழைக்கப்படுகிறார். சுகங்களை அள்ளி தரக்கூடிய தன்னிகரற்ற கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க. மனித வாழ்க்கையில செல்வ செழிப்பு, ஆடம்பரமான வசதி வாய்ப்பு போன்ற அனைத்தும் நிறைவாக பெற வேண்டும் என்றால் நிச்சயமாக சுக்கிரனினுடைய அனுகிரக இருந்தால் மட்டும்தான் கிடைக்கும். அப்படிப்பட்ட ஆற்றலும் வல்லமையும் கொண்ட சுக்கிரன் தற்போது மிக வலுவாக நீச்சம் பெற்று சஞ்சரிப்பது தனுசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாது அவருடைய சப்தம பார்வை சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடத்தில் அபரிவிதமாக கிடைக்கிறது. எனவே நன்மை நிறைவாக பெறுவதற்கான முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைந்துள்ளது தனுசு ராசிக்காரர்களுக்கு. அதோடு மட்டுமல்லாது திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை நிறைவாக கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக பார்க்கப்படுகிறார். அவர் கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தில் நுழைந்து இங்கு வக்ரம் பெற்று சஞ்சரிப்பதால் எதிர்பார்க்க முடியாத அளவிற்கு மிக சிறப்பான வாய்ப்புகளை நிறைவாக சந்திப்பதற்கான யோகத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறாருங்க. பொதுவாக இந்த தருணத்தில் உத்தியோகத்தில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல் தாமாக நடைபெறக்கூடிய ஒரு நல்லவையாக பார்க்கப்படுகிறது. அதிலும் குறிப்பாக மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொழில், வியாபார ரீதியாக மிக பெரிய அளவுல வியக்கத்தக்க வகையில அதிரடியான மாறுதல்களை சந்திப்பதற்கான யோகம் வலுவாக உருவாகிறது. பூராடம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் தங்களுடைய பெயரில் சொந்தமாக வீடு அல்லது வீட்டு மனை வாங்குவதற்கான யோகம் கிடைக்கலாம். கடன் உதவி எதிர்பார்த்திருந்து விண்ணப்பித்திருந்தால் அது எளிதில் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும், புதிய முயற்சிகள்ல வெற்றி வந்து உங்களை சேருவதற்கான யோகம் உண்டு. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் உங்களுடைய அசையா சொத்துக்கள் அதிகரிக்கக்கூடிய முயற்சியில்
தருணத்தில் நல்ல வெற்றி வாய்ப்பு கிடைக்கும். என்றைக்கோ நீங்கள் செய்த சிறு முதலீடு இன்ற தருணத்தில் உங்களுக்கு பலனை கொடுக்கலாம், அல்லது இன்று செய்யக்கூடிய சிறிய முதலீடு மிக பெரிய அளவிலான பலனை கொடுக்கக்கூடிய வகையில் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இதிலும் குறிப்பாக தனுசு ராசிக்காரர்களுக்கு, இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே இந்த தருணத்தில் கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ல் நீச்சம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கிரனின் அமைப்பு காரணமாக தொழில் ரீதியாக வியக்கத்தக்க வகையில அதிரடியான மாறுதல் நிச்சயமாக உண்டு. பொருளாதார ரீதியாக சந்தித்து வரக்கூடிய பல சிக்கல்கள், தடைகள் மிக பெரிய அளவுல விலகுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கிறது. குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் நாமாக நடக்க போகும் நல்லவையாக தனுசு ராசிக்காரர்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சுப நிகழ்வுகள், நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்கியம் உள்ளிட்ட பல நன்மை நிறைந்த விஷயங்கள் உங்களுக்கு மனநிறைவையும் திருப்தியையும் கொடுக்கக்கூடிய வகையில் அமைவதற்கான யோகம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. குடும்பம் சார்ந்த சூழ்நிலைகள்ல சந்தித்து வரக்கூடிய பல்வேறு வகையான நெருக்கடிகள், குழப்பங்கள் இந்த தருணத்தில் மிக பெரிய அளவில் விலகுகிறது. குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய வகையில் குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே ஒற்றுமையும் நல்ல முன்னேற்றமும் நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் உண்டு. மேலும் நீங்கள் எதிர்பாராத வகையில குடும்ப வருமான உயர்விற்கான நல்ல பல சந்தர்ப்பம் கிடைப்பதோடு, சங்கிலி தொடர்போல் நீண்டு கொண்டிருந்த கடன் சுமை போன்ற பல பொருளாதார ரீதியான நெருக்கடிகளிலிருந்து வெளிவருவதற்கான நல்ல சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பல்வேறு வகையான போராட்டங்களை சந்திக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு சுக்கிரனின் சப்தம பார்வை சுகஸ்தானத்தில் பதிவதால் நல்ல மாறுதலை வலுவாக சந்திப்பதற்கான யோகமும், தாமாகவே இவற்றில் நீங்கள் வியக்கத்தக்க வகையிலான மாறுதலை சந்திப்பதற்கான யோகமும் உண்டு. உத்தியோக ரீதியாக ஜீவனக்காரராக இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரம் பெற்றிருந்தாலும் அவரது நட்பு கிரகமான சுக்கிரன் மிக வலுவாக நீச்சம் பெற்று தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் உத்தியோக ரீதியான புதிய முயற்சியில் வெற்றி கிட்டும். சக பணியாளர்கள், மேலதிகாரிகளின் ஆதரவு சிறப்பாக அமையும். உங்களுடைய சிறு முயற்சி கூட மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பை தேடித்தரக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது. தொழில்துறை, வியாபாரத்துறையில் கடுமையான போட்டிகள், நெருக்கடிகள் இந்த தருணத்தில் விலகும். எதிர்பார்க்கக்கூடிய புதிய ஆர்டர்கள், ஒப்பந்தங்கள் மனநிறைவை பெற்றுத்தரக்கூடிய வகையில் அமைவதற்கான யோகத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது. இந்த தருணத்தில் நீண்ட நாட்களாக எதிர்பார்க்கக்கூடிய மத்திய மற்றும் மாநில அரசின் வரி சலுகை மற்றும் மானியம் உட்பட பல்வேறு வகையான நன்மை நிறைந்த நிகழ்வுகள் உங்களை தேடி வருவதற்கான யோகமும், அவை தாமாகவே நடப்பதற்கான நல்ல வாய்ப்பும் இந்த தருணத்தில் உண்டு. பங்குதாரர்கள், வாடிக்கையாளர்களின் ஒத்துழைப்பு மிக பெரிய அளவில் கனகச்சிதமாக அமைவதற்கான சூழலாகவும் இந்த தருணம் பார்க்கப்படுகிறது. நீண்ட நாட்களாக சந்திக்கக்கூடிய பல நெருக்கடிகள் விலகி புதிய முயற்சியில் மிக பெரிய அளவிலான தொழில் ரீதியான வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது. கலைத்துறை ரீதியாக சுக்கிரன் பெரிய அளவில் அதீத ஆற்றலை செலுத்துகிறாருங்க. மற்ற கிரகநிலைகளுடைய தாக்கம் இருந்தாலும் கூட சுக்கிரனினுடைய அமைப்பு தான் மிக பெரிய அளவில் கலைத்துறை ரீதியான பணிகளில் பார்க்கப்படுகிறது. அப்படி பார்க்கும்போது சுக்கிரன் கர்மஸ்தானத்தை வலு சேர்த்து சுகஸ்தானத்தை பார்க்கிறார். எனவே இந்த வேளையில் புதிதாக கலைத்துறை ரீதியான ஒப்பந்தங்கள் புகழ்பெற்ற நிறுவனங்களுடன் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு உண்டு. மனதிற்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் வருமானம் ரெட்டிப்பாக உயர்வதற்கான யோகம் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்க போகிறது. தனுசு ராசிக்காரர்களுக்கு சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அரசியல் சார்ந்த பணிகளில் சந்திக்கக்கூடிய பல்வேறு வகையான நெருக்கடிகள் விலகி உங்களுடைய புதிய முயற்சிகள் அனைத்திலும் மிக பிரம்மாண்டமான வெற்றி வாய்ப்பை நிறைவாக பதிவு செய்வதற்கான யோகம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. அரசியல் துறையினரை பொறுத்தவரைக்கும் பல்வேறு வகையான சிரமங்களை தவிர்க்கக்கூடிய வகையில் நுணுக்கமான செயல்பாடுகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பை நீச்சம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கிரன் தனுசு ராசிக்காரர்களுக்கு அபரிவிதமாக கொடுக்கிறார். எனவே பல பிரச்சனைகளுக்கு
முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையில் நல்ல தீர்வுகளை கண்டறிவதற்கான யோகம் இந்த தருணத்தில் உண்டு. மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். எதிர்பார்க்கக்கூடிய உதவித்தொகை மற்றும் உயர்கல்வி ரீதியான பணிகள் போன்றவை வெற்றிகரமாக அமையும். இந்த தருணத்தில் புதன் மற்றும் சுக்கிரன் 2 கிரகநிலைகளின் பங்களிப்பும் மிக சாதகமாக அமைவதால் பல நல்ல வாய்ப்புகள் கல்வி முன்னேற்றத்திற்கு அடித்தளமிடக்கூடிய வகையில் அமைகிறது. விவசாயத்துறையின் அதிபதியான செவ்வாயும் சாதகமாக வளம் வருகிறார். சுக்கிரனும் பிரம்மஸ்தானத்தில் நீச்சம் பெற்றிருப்பது மிகவும் சாதகமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. எனவே இந்த தருணத்தில் விவசாயம் சார்ந்த பணிகளில் உங்களது உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் நிறைவாக உண்டு. கடினமாக உழைத்த உங்களுக்கு விளைச்சலும் வருமானமும் அமோகமாக அமைவதற்கான யோகம் வலுவாக கிடைக்கிறது. பல்வேறு வகையான பணிகளில் சிறப்பான முன்னேற்றம் உண்டு. பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் சுக்கிரனினுடைய அமைப்பு பெண்மணிகளுக்கு குடும்பத்திலும் சரி வெளிவட்டாரத்திலும் மகிழ்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக தரக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது. நல்ல வரனுக்காக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வரன் மனதிற்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் மிக சிறப்பாக அமைவதற்கான யோகம் உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கு நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி 9 அல்லது 12 வாரங்கள் தொடர்ந்து வழிபாட்டை செய்யுங்கள். தங்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய பல்வேறு வகையான இன்னல்கள் சிரமங்கள் இந்த எளிய பரிகாரத்தின் மூலம் நிவர்த்தியாகும். அதோடு மட்டுமல்லாது நீங்கள் எதிர்பாராத பல நல்ல விஷயங்களும் தாமாக உங்களை தேடி வருவதற்கான யோகம் மிக வலுவாக நிறைந்த ஒரு தருணமாக அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை கிரகநிலைகள் திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகின்றன. தனுசு ராசிக்காரர்களுக்கு